இந்த பிதஅத் செய்யக்கூடிய மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், நீங்கள் கூட்டு துஆ ஓதாதீர்கள், ஃபஜ்ரிலே குனூத் ஓதாதீர்கள், மீலாது விழா கொண்டாடாதீர்கள், மௌலூத் ஓதாதீர்கள், மரணித்த வீட்டிலே நீங்கள் ஃபாத்திஹாக்கள் ஓதாதீர்கள், மரணித்தவருக்காக வேண்டி நீங்கள் தல்கீன் ஓதாதீர்கள், அல்லது நீங்கள் கபறுகளிடத்திலே போய் இப்படி எல்லாம் செய்யாதீர்கள் என்று சொல்லும் போது அந்த மக்கள் ஆச்சரியப்படுகிற நல்ல விஷயத்தை இவர்கள் தடுக்கிறார்கள் என்று. அன்புள்ள சகோதரர்களே, இப்போது நாம் நிதானமாக சிந்திக்க வேண்டும். இந்த சமுதாயத்திற்கு நாம் அதிகமாக பேச வேண்டியது விபச்சாரத்தையும் கொலையையும் கொள்ளையையும் அதே போன்று ஏனைய எந்த பாவங்களையுமா அல்லது பிதஅத்துகளையா? நாம் இந்த சமுதாயத்தின் மீது அன்பும் இரக்கமும் உள்ளவர்களாக இருந்தால் இந்த சமுதாயத்திற்கு நிறைய பேச வேண்டியது பிதஅத்தை பற்றி தான். ஏனென்றால் பாவத்தை நன்மை என்று நினைத்து செய்கிறார்கள். அவன் பாவத்தை பாவம் என்று நினைத்து செய்கிறான். அவன்கிட்ட தான் திரும்ப திரும்ப போய் சொல்லுகிறோம், நீ செய்யறது பாவம், நீ செய்யறது பாவம். சொல்லணும், சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்லல, எல்லோரும் போய் சொல்லுகிறார்கள். அது தப்லீகில் உள்ளவர்களும் சொல்லுகிறார்கள், ஜமாத் இஸ்லாமியில் உள்ளவர்களும் சொல்லுகிறார்கள், அல்லது சூஃபி கொள்கையில் உள்ளவர்களும் சொல்லுகிறார்கள். எல்லோரும் போய் தொழு 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 என்கிறார்கள், எல்லோரும் போய் விபச்சாரம் செய்யாதே என்கிறார்கள். ஆனால் இங்கே பார்த்தால் அவனை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய பிதஅத்துகளையும் நன்மை என்று நினைத்து செய்து கொண்டிருக்கிறான். அவனை முர்த்தத்தாக மாற்றுகிறது. விபச்சாரம் செய்வதனால் ஒருவன் முர்த்தத்தாகுவதில்லை, இஸ்லாத்தை விட்டு வெளியே போவதில்லை. ஒருவன் திருடுவதனால் காபிராகி விடுவதில்லை. ஆனால் இந்த பிதஅத்தை செய்வதனால் ஒருவன் இஸ்லாத்தை விட்டே வெளியேறுகிறான். நம்முடைய சகோதரன், சில நேரம் நம்முடைய தந்தை, நம்முடைய உடன் பிறந்தவன், சில நேரம் நம்முடைய இரத்த பந்து, இப்படிப்பட்ட உறவினர்கள் எல்லோரும் இஸ்லாத்தை விட்டு வெளியே போய் கொண்டிருக்கிறார்கள் நன்மை என்கிற பேரிலே.